நகரங்கள்ல வாக்குப்பதிவு ஏன் எப்பவுமே ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு விரைமான அலசல் இது. நல்ல கல்வி அழிவும் எல்லா வசதிகளும் இருக்கிற நகரங்கள்ல கிராமங்களை விட ஓட்டுப்பதிவு ரொம்ப கம்மியா இருக்கிறது நம்ம தேர்தல் அமைப்பு மேலயும் மக்களோட மனநிலை மேலயும் பல முக்கியமான கேள்விகளை எழுப்புது இல்லையா? சரி, முதல்ல நம்ம தேர்தல் அமைப்புல இருக்கிற நடைமுறை சிக்கல்களை பார்க்கலாம். திடீர்னு வாக்காளர் பட்டியல்ல பேர் காணாம போறது, வாக்குச்சாவடி குழப்பங்கள், வாக்காளர் சீட்டு கிடைக்காததுன்னு நிறைய தலைவலிகள் இருக்கு. குறிப்பா பொழப்பு தேடி நகரத்துக்கு வர்ற ஏழைகள் வாக்காளரா பதிவு செய்யறதே ஒரு பெரும்பாடா இருக்கு. இது போக கடும் வெயில், வார இறுதி தொடர் விடுமுறைகள் வேற மக்கள ஓட்டு போட விடாம தடுக்குது. அதனால மக்கள அலட்சியமா இருக்காங்கன்னு குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பதிவு முறை எவ்ளோ சிக்கலா இருக்குன்னு நாம கொஞ்சம் யோசிக்கணும். ரெண்டாவது விஷயம், அரசியல் மேல இருக்கிற வெறுப்பும் ஒருவித தொடர்பின்மையும் தான். வேட்பாளர்கள் நேரா வந்து மக்களை சந்திக்காதது, குற்றப்பின்னணி கொண்டவங்க நிக்கிறது, இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போதுமான அதிகாரமோ நிதியோ சுத்தமா கிடையாது. நம்ம போடுற ஒரு ஓட்டால என்ன பெரிய மாற்றம் வந்துட போது அப்படிங்கிற ஒரு சலிப்பு இளைஞர்கள் கிட்டயும் நடுத்தர மக்கள் கிட்டயும் ரொம்பவே இருக்கு. சொல்லப்போனா எந்த அதிகாரமும் இல்லாத உள்ளாட்சி அமைப்புக்கு ஓட்டு போட சொல்றது என்ஜின் இல்லாத காரை ஓட்ட சொல்ற மாதிரி தானே. கடைசியா மக்களோட பொருளாதார முன்னுரிமைகள் அன்றாடம் காட்சிகளா இருந்தாலும் சரி, எப்பவும் வேலைப்பழுவோட இருக்கிற கார்ப்பரேட் ஊழியர்களா இருந்தாலும் சரி, மணிக்கணக்கா வரிசையில நின்னு ஓட்டு போடுறது அவங்களோட அந்த நாள் வருமானத்தையோ இன்னும் அவங்க அலுவலக வேலையோ ரொம்ப நேரடியா பாதிக்குது. இதுதான் யதார்த்தம். சுருக்கமா சொல்லணும்னா, நகரத்து மக்களை குறை சொல்றதை நிறுத்திட்டு டிஜிட்டல் வழியா வாக்குப்பதிவு சுலபமாக்கி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உண்மையான அதிகாரத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த நிலைமை மாறும்.